ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பண்ணுறீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்தி மொழி அல்லாத 7 மொழிகளுக்கான இலக்கிய விருது எங்கே அப்படின்னு பார்த்தோமா, தமிழ், வங்காளம் மற்றும் மராட்டி உள்ளிட்ட 7 மொழிகளில் வழங்கப்படும் அப்படின்னு வருடாந்திர இலக்கிய விருது தமிழக முதல்வர் அறிவித்திருக்காரு. நீதிபதி யஸ்வந்த் வர்மாவை நீக்கியது குறித்து விசாரிப்பதற்காக மக்களவை சபாநாயகர் அமைத்த விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. டெல்லி உயர்நீதிமன்றம் பிரதமரின் குடிமக்கள் உதவி மற்றும் அவசரகால சூழ்நிலைகளில் நிவாரண நிதியானது 2025 ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தனியுரிமைக்கான உரிமையை கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் பெருங்கடல் ஒப்பந்தம் ஜனவரி 18, 2026 அன்று அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வர உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துடுச்சு. 2026 ஆண்டு ஜனவரியில் 7 முக்கிய நாடுகள் சபை, ஐநா நிறுவனங்கள் மற்றும் அதனுடன் இணைந்த அமைப்புகளிலிருந்து இஸ்ரேல் விலகுவதாக இப்போ அறிவித்திருக்காங்க. புவியியல் சான்றுகளின் அடிப்படையில் பென்கோ நதி உலகின் மிக பழமையான பாயும் நதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி ஜூலை 1, 2026 முதல் 2026 ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பு திட்டத்தினை செயல்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமான சர்க்கரை மற்றும் செயற்கை இனிப்புகளுக்கு ஆரோக்கியமான மாற்றமான டெகடோஸை உற்பத்தி செய்வதற்காக திறமையான பெரிய அளவிலான முறையை அறிவியலாளர்கள் உருவாக்கியிருக்காங்க. தென்னை வேர் வாடல் நோய் கேரளா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் வேகமாக பரவி லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் மார்ச் 31, 2026 தேதிக்குள் விரிவான நாள்பட்ட சிறுநீரக நோய் பதிவேற்றத்தை தொடங்கும் முதல் இந்திய மாநிலமாக ஒடிசா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்மொழியில் ஆரம்ப கால குழந்தை பருவ கல்வியை வழங்குவதற்காக ஒடிசா அரசு ஆமே பதிபா பசாரோ திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. கர்நாடகா பெண் தொழில் முனைவோர் தயாரிப்புகளை இயங்கலைத்தளம் மூலம், அதாவது இணையதளத்தின் மூலம் ஊக்குவிப்பதற்காக கக்ருஹா லட்சுமி டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் வலைத்தளத்தினை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லடாக்கின் லே அருகே உள்ள ஸ்பிடுக் மடாலயத்தில் ஸ்பிடுக் கஸ்டர் விழா மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டூரு காதி ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள பண்டூரு கிராமத்தில் இருந்து உருவானது அப்படின்னு சொல்றாங்க. பனியுக சாம்பல் நாய்க்குட்டியின் வயிற்றில் காணப்பட்ட செரிக்கப்படாத இறைச்சியிலிருந்து கம்பளி காண்டாமிருகத்தின் மரபணுவை அறிவியலாளர்கள் மீட்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.